ஸ்ரீ அருணாச்சலம். நேற்றைய தினம் பதஞ்சலி முனிவர் அபியாசம் வைராக்கியம் இதனால் அந்த சமாதி நிலையை அடைய முடியும் என்று சொன்னார். அதுவும் அந்த வைராக்கியம் பரவைராக்கியம் அர்த்தம் தீவிர வைராக்கியமாக இருந்துச்சுன்னா, அதாவது இவை எல்லாமே முக்குணங்கள் சிரேஷ்டை என்பதை உணர்ந்து இந்த பிரகிருதி சம்பந்தமான விஷயங்களில் உதாசீனாக இருந்து எப்பயுமே அந்த இதயத்தில் துளிர்க்கின்ற அந்த ஆன்ம ஒளியிலேயே திளைத்தான்னு சொன்னால் அதான் பரவைராக்கியம் சொன்னார். அதிலே இருக்கும் பொழுது இந்த சமாதி வாய்க்கும்னு சொன்னார். அதை ரெண்டு விதமாக சொன்னார். சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு சொன்னார். ஸோ சம்பிரஜாத அப்படின்னு அர்த்தம் நன்றாக அறிதல். அதாவது சமாதி நிலையில் மனம் ஒடுங்கிய நிலையில் எந்த பொருளை தியானிக்கிறோமோ அதை பற்றி முழுவதையும் உணர்தல். அது ஸ்தூல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை சூக்ஷ்மமான விஷயங்களாக இருக்கட்டும். அப்படி மனம் ஒடுங்கிய நிலையில் சத்துவம் அதிகமான நிலையில் ஆனந்தம் பெறும். அதுவும் சமாதி நிலையில் ஒரு படித்தட்டு தான். அதுக்கப்புறம் அஸ்மிதான்னு சொன்னார். அப்படின்னு அர்த்தம் அந்த சமாதிக்கு பேர் அஸ்மிதா. அப்படின்னு அர்த்தம் அது நானாகவே இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு. சரி, இப்படியெல்லாம் அந்த சம்பிரஜாசமாக சொன்னாலும் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னும் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது, அந்த பீஜம் இன்னும் இருக்குது. அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த பீஜமும் நாசமாயி நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஞான உணர்வும் ஒடுங்கி எல்லாம் ஒடுங்கி ஓய்ந்து சொரூபமாகவே இருத்தல் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. அது அசம்பிரஜாதம்னு சொல்கிறேன். அசம்பிரஜாத சமாதி அப்படின்னு சொல்கிறேன். அந்த சமாதியில் திளைக்க சகஜமாக அது மோட்சத்துக்கு கொண்டு சென்று விடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு வார்னிங்கும் கொடுத்தார். என்னது அது? பவ பிரத்யய அப்படிங்கிற ஒரு சமாதி. மீண்டும் பிறந்து வருவான். ஏன்? அவன் விதேகனானாலும் அவனுக்கு ஆசைகள் இருக்கு, சித்துக்கள் மேலாம் ஆசைகள் இருக்கு, இல்லை பெரிய பெரிய பதவி இந்திர பதவி அதை மாதிரி எவ்வளவோ ஆசைகள் இருக்கிறதுனால அவன் திரும்பி வருவான். அவன் அதனால் இந்த சித்திகளை எல்லாம் நடக்கூடாதுங்கிற மாதிரி பார்த்தோம். பிரகிருதி லயம்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய ஜட சம்பந்தமான பிரகிருதியில் லயம் ஆடுறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டா கூட அவனோட சம்ஸ்காரங்கள் அழியாததுனால திரும்பி வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணார். அப்படி இல்லாமல் உபாய பிரத்யன்னு சொன்னார். சரியான உபாயத்தை கொண்டு அவன் முயற்சி செஞ்சான்னு சொன்னால் அவன் அந்த பரநிலையை அடைய முடியும். அதுக்கு என்ன சொன்னார்? ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி சொன்னார் இல்லையா? இதெல்லாம் கொண்டு நல்ல ஸ்ரத்தையோட சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இதுதான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லியிருக்கு, இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோட, வீரியத்தை உற்சாகத்தோட, இன்னும் ஊக்கத்தோட. ஸ்மிருதினா என்ன அர்த்தம்? என்னென்ன சொல்லிக் கொடுத்தாரோ குரு அதை நல்ல நினைவில் கொண்டு இந்த சமாதியை அபியசிச்சான்னு சொன்னால் ரிதம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த உயர் நிலையில் கொண்டு போய் அது சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா நேத்தி? சரி, அது இன்னொரு வாட்டி அந்த ஒரே ஒரு சூத்திரத்தை திருப்பி படிப்போம். இருபதாவது சூத்திரத்தை ஒரு வாட்டி இன்னொரு முறை படிப்போம். ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி, சமாதி பிரஜாபூர்வக இதரேஷாம். இத்தரேஷான மற்றது என்ன? பிரத்யய, அதாவது இது உபாய பிரத்யயம். அது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரத்தாவோடு கூடிய, வீரிய மிகுந்த உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு கூடிய,
ஸ்மிருதி நன்றாக நினைவில் கொண்டு குரு உபதேசத்தை அப்படி ஒருத்தன் சமாதியை முயற்சி செஞ்சான், சமாதியில் ஈடுபட்டான்னு சொன்னான், பிரஜாபூர்வக ரிதம்பர பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த உயர்நிலையில், அந்த ஸ்வரூபத்தை உணரக்கூடிய உயர்நிலையில் அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக நேற்று நம்ம பார்த்தோம். இப்போது இன்னொரு கேள்வி, இந்த சமாதியை யாரால் சீக்கிரமே அடைய முடியும்? எளிமையாக, சுலபமாக, வெகு சீக்கிரமாக யாரால் அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா, அதுக்கு இங்கே அடுத்த சூத்திரத்தில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ. அவ்வளோ என்ன அர்த்தம்? சம்வேகம்னு சொன்னால் வைராக்கியம்னு அர்த்தமா? தீவிர சம்வேகானாம், தீவிரமான வைராக்கியம் உடையவன் இந்த சமாதி நிலையை மிகவும் சுலபமாக வெகு சீக்கிரமாக அடையக்கூடும். அப்போ பார்த்தீங்களா, வாட் இஸ் த கீ டு சமாதி? ஒன்று அபியாசம் சொன்னார், இன்னொன்று வைராக்கியம் சொன்னார் இல்லையா? அந்த வைராக்கியமே தீவிரமாக இருக்கிறவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வந்து சாரம் இல்லை, அசாரம், இது துக்காலயம், அசாஸ்வதம், இதில் துக்கம்தான் நிறைஞ்சிருக்கு, ஒன்றும் பெரிய சௌக்கியம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படித்தான் எவ்வளவுதான் என்னதான் நம்ம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணாலும் கடைசியில் மூப்பு, பிணி, சாக்காடு, இந்த மூன்றும் நமக்காக காத்திருக்கு. யாருமே அதை ஒன்றும் செய்ய முடியாது. மூப்புன்னு அவங்களுக்கு தெரியும் தானே, முதுமை ரொம்ப பொல்லாதது. கண்ணு தெரியல, காது கேட்கல, உட்காந்து எழுந்திருக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப களைப்பாக இருக்குது. அதில் வியாதி வேறு நிறைய, பிணி, அப்புறம் சாக்காடு, யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ ஆகவே இது துக்காலயம், அசாஸ்வதம், எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது சொல்லிட்டு இந்த உலக விஷயங்கள் நாட்டம் இல்லாமல் எவன் பரம்பொருளையே நாடுகிறான், அதுக்கு தான் வைராக்கியத்தோட பற்றெல்லாம் திறந்து விட்டு நாடுகிறான். தீவிரமான வைராக்கியம்னு சொன்னால் அவனால் சுலபமாக அடைய முடியும். அதான் தன்னோட கமெண்ட்ரியில் சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர். தத்ர தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ சமாதி லாபஹா அல்பேனைவ காலேன சமாதி லப்யதை இத்யர்த்தஹ. அல்பேனைவ காலேன, மிகவும் சொற்ப காலத்திலேயே அவன் இதை அடைந்து விடுவான்னு தன்னோட கமெண்ட்ரியில் சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர். ஸோ அதனால வைராக்கியம் இல்லாமல் எவ்வளவுதான் அபியாசம் பண்ணாலும் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. நேற்றையே நான் சொன்ன மாதிரி ஓட்டப்பானையில் தண்ணீர் விடுற மாதிரி தான், நிரப்பிட்டே இருக்க வேண்டியதான். என்னடா தண்ணியவே காணும், கீழே போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம எஃபர்ட்ஸே பலன் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளவோ ஆசைகள் இருக்குது, இன்னும் எவ்வளவோ அடையணும், இன்னும் எவ்வளவோ அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ எப்படி நம்ம மனசு ஒடுங்கும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போது சித்த விருத்தி நிரோதகம், எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிறது இல்லையா, இதயத்தில் அப்படியே ஒடுங்கி ஓய்ந்து போகிறது தான் சித்த விருத்தி நிரோதகம். அதான் சமாதின்னு சொல்கிறார். மனசில் அவ்வளோ பற்றுக்கள், ஆசைகள் இருக்க எப்படி மனசு ஒடுங்கும்? வெளியிலே தான் போயிட்டு இருக்கும், திருப்பி திருப்பி பகிர்முகமாக வெளியிலே தான் அலைஞ்சிட்டு இருக்கும். ஒடுங்காது இல்லையா? இப்போ பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஸோ அதிகமான வைராகியம் அர்த்தம், இதெல்லாம் வேண்டாம், அல்பம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு எவன் தீவிரமாக முயற்சி செய்கிறானோ, தீவிரமான வைராக்கியத்தோடு முயற்சி செய்கிறானோ அவனுக்கு சித்தம் ஒடுங்கும். அதனால தான் பாருங்கள், நம்மளோட பெரியவர் என்ன செய்வாங்க, ஆசை எருமின் ஆசையும் ஈசனோடாயினும் ஆசை எருமி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பாள் காளி மேல் அப்படி ஒரு பக்தி கொண்டார். சோத்தாத்திரின்னு சொல்லிட்டு அவருடைய குருநாதர் வந்தார், அத்வைத பரம்பரை குரு வந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர்கிட்ட, ரொம்ப நல்லது தான் பண்ணி செய்கிறதெல்லாம், இருந்தாலும் ஞான வாழை கொண்டு அந்த நாம ரூபமாகி அந்த உருவத்தை எல்லாம் வெட்டி வெட்டி வீழ்த்தி விட்டு நீ அதை கடந்து செல்ல வேண்டும் சொன்னார். காளியோட உருவத்தை கூட கடந்து செல்லணும்னு சொன்னார். ஸோ ஈஸ்வரோடாயினும் ஆசை இருக்குன்னு அந்த காலம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வைராக்கியம் உடையவங்களுக்கு தான் இது சாத்தியம். அதனால நீங்கள் யோகிகள், பெரிய யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட உணவு முறை வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய நித்திரை, உறக்கம்,
அவங்க எவ்வளோ நேரம் இந்த தியான அபியாசத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நேற்று கூட பார்த்தா யோகி பவ அர்ஜுனன்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ணர் கூட. தபஸ்வியை காட்டிலும் ஞானியை காட்டிலும் கூட யோகி இன்னும் உத்தமமானவன், கர்மத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் யோகி உத்தமம், ஆகவே நீ யோகியாக மிளர்வாயாகன்னு சொன்னார் இல்லையா. இப்படிப்பட்ட யோகி யாரும் சும்மா காரியம், சாதாரண காரியம் கிடையாது. ஆக இந்த வைராகியத்தை பற்றி அவ்வளோ இதாக சொல்லுது. இப்படி சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா. இதுவும் காணாதுன்னு இன்னொரு சூத்திரமும் சொல்கிறார். அதை வலியுறுத்தி அது எவ்வளோ தூரம் ஒரு எம்ஃபசிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த சூத்திரத்தை அதே தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 22வது சூத்திரத்தில் மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் தத்தோபி விசேஷா. இன்னொரு முறை, மிருது மத்திய அதிமாத்திரத்வாத் தத்தோபி விசேஷா. போனதில் தீவிர சம்வேதானம்னு சொன்னார், தீவிரமான வைராகியம் கொண்டவர் சொன்னார் இல்லையா. அந்த தீவிர வைராகியில கூட 3 வகையான கேட்டகரிஸாக சொல்லலாம்னு சொல்கிறார். எப்படிப்பட்டவன்? தீவிர வைராகி தான், அதுலேயே மிருது லேசுவாசா, மத்திய மீடியோக்கார், அதிமாத்திரத்துவா, அதிமாத்திரம் ரொம்ப தீவிரம். ஸோ ஏன் இந்த சூத்திரம் போடான்னு பாருங்க. நீங்கள் சொல்லியாச்சு அதி தீவிரமான ஒரு வைராகியம் கொண்டவன், அப்புறம் அந்த அதிதீவிரமான வைராகியம் கொண்டவன்ல கூட மிருது மத்திய அதிமாத்திரத்துவன் 3 வகையை சொல்லி, அப்படி அதில் இன்னும் அதி தீவிரமாக இருக்கிறவன் தான் அப்படி விசேஷா, இன்னும் உத்தமமானவன். அப்படிப்பட்டவனுக்கு இந்த யோகம் மிக எளிதாக கைகூடுகிறது. அது மாத்திரமில்லை, அதிலிருந்து அவன் நழுவுவது கிடையாது. சரி, நேற்று நம்ம பார்த்த மாதிரி திருப்பி நழுவக்கூட முடியும். எப்படி? திருப்பி அந்த அகங்காரம் தலை தூக்கி, ஏன்னா லேசு வாசனைகள் மீதி இருந்துச்சுன்னா திரும்ப தலை தூக்கி திரும்ப அவனை கீழே தள்ளிவிடும். அதுதான் ஒரு கதை சொல்லுவாங்க புராணத்தில். ஒரு முறை வேதவியாசருடைய அவருடைய மாணவன், அவருடைய சிஷ்யன் ஒருவன், ரொம்ப தீவிரமான சாதகன், ரொம்ப பெரிய வைராகியவன், ரொம்ப அருமையானவன். அவன் ரொம்ப சீக்கிரமே இந்த சமாதியில் அடைஞ்சிட்டான். அடைஞ்ச பிறகு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், பரவாயில்லையே இந்த சிஷ்யன், பரவாயில்லையவன் இந்த சீடன் ரொம்ப அற்புதமாக இருக்கானே. ஒரு முறை அந்த சீடன் சொன்னானா அவர்கிட்ட, வேதவியாசர்கிட்ட, குருவே, நான் இந்த மாயையை கடந்து சென்று விட்டேன்னு நான் நினைக்கிறேன். உடனே ஐ ஹவ் கன்குவயர்ட் மாயையை கடந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு இதாக இருக்குது எனக்கு, அந்த இது இருக்குன்னு சொன்னோன்னா, அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப அரிது இது அப்படி சொன்னார். அப்புறம் சொன்னாரா, நீ அவ்வளோ உயர்நிலையில் இருக்கிறதுனால நீ இனிமேல் தனியாக போய் நீ தியானம் பண்ணு, எல்லாம் செய், நீ தவம்லாம் பண்ணு, ஏன்னா இனி என்னுடைய ஒரு தேவையில்லை உனக்கு, என்னுடைய ஒரு அரவணைப்பு தேவை, தனியாக போகலான்னு சொன்னார். அவன் சரின்னு சொல்லிவிட்டு அவன் தனியாக போய் ஒரு காட்டில் ஒரு குடில் அமைச்சு அவன் சாதனைகள் பண்ணி தவமெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், இரவு சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சு, என்ன அது இப்படி திடீர்னு மழை பெய்யுதுன்னு சொல்லும்போது டக் டக் டக்னு யாரும் கதவு தட்டுறமான சத்தம் கேட்டுச்சு. அது இரவில் இந்த இடத்துல மழை பெய்து யாரும் கதவு தட்டுறாங்களே என்னன்னு திறந்து பார்த்தா, அங்கே ஒரு பெண், ஒரு அபலை, ரொம்ப ஒரு தீனமான குரலில், ஐயா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு தயவுசெய்து எனக்கு ஒரு புகலிடம் கொடுங்க, நான் எப்படியோ வழி தவறி வந்து இங்கே மாட்டேன்டேன்னா, இரவாயிடுச்சு, மழை வேறு பெய்யுது, நான் எங்கே போவேன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே காட்டு விலங்குகள்லாம் இருக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ரொம்ப இதாகிடும், என்னடா அது அப்படி சொல்லிவிட்டு, சரிம்மா நீங்கள் திண்ணையில் வெளியில் படுத்துக்கோமா அப்படி சொல்லுவார். அவர் சொல்ல, ரொம்ப நன்றி ஐயா, நான் படுத்துக்கிறேன் திண்ணையில், எனக்கு கொஞ்சம் அபயம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் படுத்துப்பான் வெளியில். இவர் கதவை சாத்திட்டு உள்ளே படுத்துப்பார். கொஞ்சம் நேரம் படுத்துப்பா, அப்படி ரொம்ப இறக்கமாக போயிடணும், மனசில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ அந்த பொம்பளைக்கு அவ்வளோ தொப்ப நினச்சிட்டாலே, ரொம்ப குளிராக இருக்குமே, வெளியில் படுத்தா என்ன ஆகுமோ தெரில, அவளுக்கு ஏதாவது ஜன்னி கிண்ணி வந்துடுமோ தெரியலேன்னு சொல்லிட்டு கதவை சொல்லுவாள், அம்மா நீ வந்து ஒன்று செய், நீ உள்ளே வந்து படுத்துக்கோ, நான் வேணால் வெளியில் போய் படுத்துக்கிறேன் வரான். அவர் சொல்லுவான், ஐயோ நீங்கள் பெரியவங்க அப்படி, இல்லை பரவாயில்ல, நீ உள்ளே படுத்துக்கோ, கீழே படுத்துக்கோ, நான் அங்கே படுத்துக்கிறேன். ஸோ அந்த சிஷ்யன் போய் வெளியில் கொஞ்சம் படுத்துட்டு போகிறான். படுத்த குளிர் அவருக்கு தாங்க முடியலையா,
அப்படி ஒரு பயங்கர குளிர். உடனே அவர் யோசிப்பாராம். சரி அப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே வந்து அந்த பொம்பள்கிட்ட சொல்லுவாராம், அந்த பெண்கிட்ட சொல்லுவாராம், நீ அந்த ஓரமாக படுத்துக்கோமா, நான் என்னுடைய கட்டிலில் நான் வாட்டு படுத்துக்கிறேன், நீ விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி படுத்துக்குவாராம். அப்படி படுத்துக்கோங்க ஆனவுடனே அவரோட மனசில் சாத்தான் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தீய சம்ஸ்காரங்கள் அது வெளில வர ஆரம்பிச்சுதான். அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, காமாதி தோஷம் உள்ளே இருந்து அவருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே என்ன செய்வாராம், மெதுவாக கட்டியோடு இறங்கி அந்த பெண்ணை போய் ஆலிங்கனம் பண்ண சொல்கிறதுக்கு முயற்சிப்பாராம். அவளை போய் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு முயற்சிப்பாராம். அவருக்கு மனசு கெட்டு போயிடுச்சு. ஓன்னு கத்திடுவாளாம். கத்துனது பார்த்தா அந்த பெண் மறைஞ்சு போய் அங்கே வேதவியாசம் நின்றுருப்பாராம். என்னப்பா மாயெல்லாம் கடந்து போயிட்டேன்னு சொன்னீங்கப்பா அப்படின்பாராம். அந்த பெண்ணா வந்து வேதவியாசர் தானே தன்னோட சிஷ்யனை என்னன்னு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்க. ஸோ ஆக நம்ம வைராக்கியம், தீவிர வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டாச்சு, போகம்னா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்படி கிடையாது. ரொம்ப ஆழமான சம்ஸ்காரங்கள், சில வாசனாதிகள் கேன் பி லர்க்கிங், இன்னும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால தான் எங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் வி ஹேவ் டு பி விழிப்போடு இருக்கணும். ஜாகிரதையாக, வி ஷுட் நாட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். ஆமாம், அப்படியெல்லாம் பெரிய நிலையை அடைஞ்சிட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த மனசு பொல்லாதது. மனசு பொல்லாததுன்னு அதில் உள்ள அந்த வாசனாதி தோஷனுக்கு பொல்லாதது. அதனால அது தீவிர வைராக்கியம் சொல்லலாம். எப்போ வேணாலும் இது நம்மளை கீழே தள்ளிவிடுது. அதனால ஏன் சுவாமிஜி இப்படி இதை பற்றி இவ்வளோ கரிச்சு கொட்டுறாங்க, இது ரொம்ப மோசங்கிறாங்கன்னு கேட்டால், அது வாசனாதி ரொம்ப பொல்லாத வாசனை. இப்போ பாருங்களேன், என்ன செய்யணும், மனசு சித்த விருத்திகள்லாம் ஒடுங்கணுங்கிறது சமாதி நிலை. ஆனால் இந்த காம எண்ணங்கள் ஒன்று வந்துட்டா போதும், எல்லாம் சதறிடும். இப்போ எங்க சித்த ஒடுங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு புலன் வீரியமாக இருந்தாலே கீழே தள்ளிவிட்டோம். 5 புலன்களும் அவ்வளோ வீரியமாக தொழிற்படுறது தான் இந்த காம விவகாரம். அப்போ எங்க சித்தத்தெல்லாம் ஒடுக்க முடியும்? அந்த வாசனாதிகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சித்தம் ஒடுங்காது. எங்கள் சுவாமி சொல்லுவார், என்னை ஆளாக்குன சுவாமி சொல்லுவார், ஒருத்தன் அசைவம் சாப்பிட்டு மதுவும் அருந்தினான்னா அவனாலலாம் பிரம்மச்சரியம்னா கடைப்பிடிக்கவே முடியாதுன்றார். ஏன்னா ரெண்டுமே பொல்லாது. இந்த அசைவம் சாப்பிட்டாலும் அதோடைய ஒரு மதமதற்பான தன்மை தியானத்துக்கு சரி வராது, சித்த விருத்திக்கு இப்போ நிரோதத்துக்குலாம் சரி வராது. அதே மாதிரி மாது எல்லாம். ஸோ அதனால தான் வைராக்கியம் அவ்வளோ சொல்கிறாங்க. பரமஹம்சர் என்ன சொல்லுவார்னா, காஞ்சனா கீர்த்தி, இது காமினி காஞ்சனா கீர்த்திம்பர். காமினின்னு சொன்னால் பெண், அந்த தொடர்பு. காஞ்சனா செல்வம், இன்னும் பொருளீட்டுங்கிற தாகம். கீர்த்தினா பேர் புகழ். இதெல்லாம் விட்டு ஒழிச்சாதான். அதுதான் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுவாங்க, ஈஷனான்னு சொல்லுவாங்க. புரிந்தோம், புத்திரேஷனா லோகேஷனா அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆசைகள் எல்லாம் விட்டு ஒழிச்சாதான் நாம் யோகம் கைகூடி சமாதி நிலையை அடைய முடியும். ஆகவே இட் இஸ் நாட் எ ஜோக். அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க யோகிகள், எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுறாங்க. அப்புறம் தான் அந்த மாதிரி உயர்ந்த நிலை அவங்களுக்கு கை கொடுக்குறது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவ்வளோ எம்ஃபசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த வைராக்கியத்துக்கு, திரும்ப எம்ஃபசிஸ் கொடுத்துருக்காங்க. சாதாரணமான விஷயம் இல்லை, நம்ம அதை லைட்டாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இது சொன்ன பிறகு நமக்கெல்லாம் மலைப்பாக இருக்கும் இல்லையா, ஐயோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் நமக்கு, இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிம்பாங்க. இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இது எனக்கு சாத்தியம் இல்லை போல இருக்குது. நாங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள் சுவாமி, நீங்களாவது சன்னியாசி, உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும், நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள். பகவான் ரமண மகர்ஷி கோச்சுப்பார் அப்படி சொன்னாலே, அப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லுவார். நாங்களாம் கிரகஸ்தர்கள், அப்படி கிடையாது. எவன் தீவிரமான ஒரு வேட்கையோடு இருக்கானோ அந்த ஆன்ம நிலையை அடையணும்னு அவன் எல்லாருமே நல்ல சாதகர்கள் தான். அவன் கிரகஸ்தனாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் சரி. அப்போது நமக்காக கருணை உள்ளத்தோடு இன்னொரு வழின்னு சொல்கிறார். சரி இது ரொம்ப கஷ்டம் நினச்சேன்னா இன்னொரு வழி இருக்குது. அது என்ன? அது அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகிறார். 23வது சூத்திரம்.
ஈஸ்வர பிரணிதானாத்வா. இன்னொரு முறை படிப்போம். ஈஸ்வர பிரணிதானாத் வா. வானா அல்லதுன்னு அர்த்தம். வானா அல்லது. அல்லது ஆல்டர்னேட்டிவ்லி இன்னொரு வழி இருக்கு. அது என்ன? ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வரன் தெரியும் நமக்கு, சர்வேஸ்வரன், அந்த பரமபொருள் அல்ல பகவான்னு சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவோம் இல்லையா. பிரணிதானாத்வா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டோம் என்று சொன்னார். அவரை நன்றாக வழிபட்டு அவரை தியானித்து எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக் கொடுத்து அவரை பூர்ணமாக சரணடைந்து விட்டாள். இந்த சமாதி கைகூடும். எப்படி? ஸோ பதஞ்சலி முனிவர் அவ்வளோ பெரிய யோக சாஸ்திரத்தை கொடுத்தவர், அதில் கரை கண்டவர். அவர் என்ன சொல்றார்? ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு சொல்றார். இந்த பிரணிதானம்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது, ஒன்று அது நன்றாக ஆராதனை செய்வது. இப்போ பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து ஆராதனை செய்வது, அல்லது தியானம் செய்வது. அதை விட இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், பூரணமாக சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம். அதான் ஈஸ்வர பிரணிதானாத்வா. இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்கிறார், அப்படி ஈஸ்வரனை பூரணமாக சரண் புகுந்தோன்னா எல்லாவற்றையும் சமர்ப்பணம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த கருணாசாகரனான ஈஸ்வரன், அந்த கடவுள் பரம்பொருள் மனம் குளிர்ந்து என்ன செய்வானா, இவன் சீக்கிரமே சமாதி கைகூடி உயர்நிலை அடையட்டும்னு அனுகிரகம் செய்வானா. அப்படி சொல்றார். இதம் அஸ்ய இஷ்டம் அஸ்து. அவன் தன்னுடைய இஷ்டத்தை, இஷ்டம்னு அர்த்தம், எதை அடைய நினைக்கிறானோ அதை சீக்கிரம் அடைவானாக அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய அனுகிரகத்தினால இது சுலபமாக கைகூடும் அப்படின்னு சொல்றார். இந்த ஜீவன் எவ்வளோ ஜென்மங்களா எவ்வளோ கர்மங்கள் செய்து இந்த கர்ம பந்தனத்தை சிக்கியிருக்கான். ஏகப்பட்ட வாசனாதிகள் இதயத்தில் அவனுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தொலைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈஸ்வர அனுகிரகம் இருந்துச்சுன்னா அப்போது அது சுலபமாக சித்திக்கும். இதுக்கு ராமகிருஷ்ணோட கதை சொல்லுவார். ராமகிருஷ்ணோட கதைகள் ரொம்ப சின்ன அழகாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன சொல்லுவார்னா, ஒரு சமயத்தில் ஒரு மான் தோப்பில் அந்த ஒரு மாம்பழத்தை பறிக்கணும்னு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாலகன் எட்டி குதிப்பானோ. அந்த மாம்பழத்தை பறிச்சிடணும்னு எட்டி குதிப்பானோ. பார்த்தா மாம்பழம் எங்கேயோ இருக்கும், இவன் ரொம்ப சின்னவனாக இருப்பான், அவனுக்கு எட்டாது. ஆனால் விடாமுயற்சியோட அவன் இன்னும் குதிச்சுட்டு இருப்பான். இதை ஒரு வழிப்போக்கன், அந்த வழியாக போயிட்டு இருக்கிற ஒரு வழிப்போக்கன் பார்த்துட்டு இருப்பான். அவன் நினைப்பான், ஐயோ குழந்தை, இந்த குழந்தைக்கு பாவம் மாம்பழம் மேலே ஆசையாக இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்லா உயரமானவன். அவன் ஒரே எட்டி மாம்பழத்தை பறித்து கையில் கொடுத்துருவான், சாப்பிடுப்பா குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழந்தை அது வேணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது, திரும்ப விடாமல் முயற்சி பண்ணுது. ஆனால் அதால் எப்படினாலும் பறிக்க முடியாது, ஏன்னா அது அதோட உயரம் அப்படி அதோட முயற்சியை பார்த்துட்டு மனம் இறங்கின ஒரு வழிப்போக்கு என்ன செய்யறானா, ஐயோ பாவம் இந்த குழந்தை சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை பறிச்சு கொடுத்துருவான், வந்து சாப்பிட்டுப்பாங்க. அதுபோல நம்ம உண்மையிலேயே முயற்சி பண்ணோம்னு சொன்னான், ஈஸ்வரனையும் நம்ம வணங்கி நல்லா முயற்சி பண்ணோம்னா அந்த ஈஸ்வரன் மனம் குளிர்ந்து, ஐயோ பாவம் இந்த குழந்தை ரொம்ப முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சுலபமாக அந்த கனியை பறித்து கொடுத்துற மாதிரி நமக்கு அந்த சமாதி கைகூட துணை செஞ்சிருவார். இப்படி இருப்பார். ஸோ அதனால் அப்போது இப்போ ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஆரம்ப நிலையில் நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோம், பூஜையெல்லாம் பண்ணுறோம். சில பேர் சில பாகவதம் போன்ற நூல்கள்லாம் படிப்பாங்க, பாராயணம்லாம் பண்ணுவாங்க. சில பேர் நாம ஜபம், அவருடைய ஜபம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஈஸ்வர பிரணிதானத்தில் தான் வருது.
சில பேர் நல்ல சங்கீதத்தால் அவர் ஆராதனை செய்வாங்க. அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையான ஈஸ்வர பிரணிதானம் என்னன்னு கேட்டால், எல்லாம் அவன் செயல், உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போடுமா சரணடையுது. என்ன அர்த்தம்? இப்போ நம்ம இந்த இந்த ஞான யக்ஞம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்யுள் படிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய், எனக்கு ஒரு குறையுண்டு. அண்ணாமலையாரே, என்னை ஆண்டு கொண்ட போதே என்னுடைய ஆவி உடல் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டாய். நான் எல்லாரும் சமர்ப்பணம் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு குறை உண்டோ, எனக்கு ஏதாவது குறைன்னு உண்டா எனக்கு? அப்படி குறை குணம் யாராவது சொன்னாங்கன்னா என்ன, அது உன்னை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது கிடையாது. ஏன்னா எல்லாம் உனக்கே நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இல்லையா? எனக்கு ஒரு குறை உண்டோ, குறையும் குணமும் நீ அல்லால். அப்புறம் என்னே நீவற்றை எண்ணுயிரே, எண்ணம் எதுவோ அது செய்வாய். நான் இதெல்லாம் நினச்சி சிந்திச்சு குழம்பிக்க மாட்டேன். எண்ணம் எதுவோ அது செய்வாய். பகவானே அருணாச்சலேஸ்வரரே, உங்களுடைய எண்ணம் எதுவோ அது செய்வாய். என்னுடைய நன்மை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீ என்னுடைய தாயைப் போல தந்தையைப் போல மிகவும் மிகவும் கருணையானவன். ஆகவே உனக்கு தெரியாததா, எண்ணம் எதுவோ அது செய்வாய் அப்படின்னு சொல்கிறது தான், அப்படின்னு ஒப்பு கொடுக்குறது. இதுதான் ஈஸ்வர பிரணிதானம். கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ஆனால் ஒரே ஒரு விஞ்ஞாபனம் எனக்கு என்ன தெரியுமா? உந்தன் கழலினையில், உன்னுடைய திருவடிகளில் காதற் பெருக்கே தருவாயே. இன்னும் காதல் மிகுதியாகும், அன்பு பெருக்கு மிகுதியாகும். அது ஒன்று தான் நான் அவன்கிட்ட வேண்டிக்கிறது, வேற ஒன்றுமே நான் வேண்டல. இதுதான் உண்மையான பக்தி, ஈஸ்வர பிரணிதானம். அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். அப்புறம் நாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. பகவான் பார்த்துப்பான். என்னே நீ வெற்ற எண்ணுயிரே, இதை பற்றியெல்லாம் நினச்சி நான் குழம்ப மாட்டேன். எண்ணம் எதுவோ அது செய்வாய். ஸோ தியானத்தில் உட்காரதுக்கு முன்னாடி எங்கள் ஆச்சாரியத்தை சொல்லி கொடுத்துருக்க, நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குருநாதரையோ நன்றாக வணங்கி என்ன சொல்லணுமா? பகவானே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்களுடைய சிறு குழந்தை, எல்லாம் உனக்கே சமர்ப்பணம். யூ டேக் கேர் அண்ட் யூ கைட் மீ அப்படின்னு பூரணமாக சரணடைஞ்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு பயமே கிடையாது. ஹி வில் கைட் ஃப்ரம் இது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்னு சொல்லுவார் தியானத்தில் எங்கள் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கும்போது. ஒரு நிமிஷம் நம்மளுடைய குருநாதரை இல்லை இஷ்ட தெய்வத்தை நினச்சி, எவ்ரிதிங் இஸ் ஆஃபர்ட் அண்ட் யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படி சொல்லிட்டா உணர்வு பூர்வமாக சொல்லணும். சொல்லிட்டோன்னா that குரு தத்துவம் ஆர் தட் இஷ்ட தேவதா விதின் அவர் ஹார்ட், அவன் கட்டாயம் நமக்கு அருள் செய்வான், நம்மளை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் சேர்த்துக்க, அக்கறை கொண்டு போய் சேர்த்துக்க. இதுதான் ஈஸ்வர பிரணிதானம். எண்ணம் எதுவோ அது செய்வார். நான் எல்லாவற்றையும் உனக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, நீ உன்னுடைய எண்ணம் எதுவோ அது செய்வார் அப்படி சொல்லியாச்சுன்னு சொன்னால் he will take care of everything. அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாது, இன்னும் இவ்வளோ சாதனை பண்ணிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு முக்தி கிடைக்கலையே. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் பகவான், இட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ். இப்போ எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட எண்ணம் எதுவும் அது சொல்லிய பிறகு அப்புறம் யூ கேனாட் டெல் எனிதிங் டு ஹிம். ஏன்னா இட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். அப்படி பூரணமாக அவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் மனசு ஒடுங்கும். இல்லாட்டி மனசு என்ன தெரியுமா, இந்த விவகாரத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி கவலைப்பட்டே இருக்கும். அது என்னாகுமோ, இது என்னாகுமோ, என் குழந்தைக்கு குழந்தையோட வாழ்க்கை என்னாகுமோ, அது அப்படி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் அவன் பார்த்துப்பான்னு ஒப்பு கொடுத்துட்டாச்சு சொன்னிச்சுன்னா மனசு தன்னால் அமைதியாகிடும். ஐ டெல் யூ, இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். இந்த ஈஸ்வர பிரணிதானமான இல்லாட்டி பதஞ்சலி முனி வரையும் சொல்லணும். ஏதோ ஒரு பக்தர் சொன்னால் ஒத்துக்கலாம், அப்பேற்பட்ட பதஞ்சலி முனிவரே சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இருப்பார். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்கிறார், ஒரு ஈஷ சக்தி எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறது, அதனை பணிந்து நீ சரண் புகுந்த என்று சொன்னால் நீ நிம்மதியாக ஆறுதலாக நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படி சொல்றார். அதான் ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஸோ யாருக்கு அந்த ஈஸ்வரனிடத்திலே பரிபூர்ணமான நம்பிக்கையும் பூரண சரணாகதியும் இருக்கும்,
பூர்ணமாக ஒப்பு கொடுக்குறானோ அவனுக்கு இந்த சித்த விருத்திகள்லாம் ரொம்ப சீக்கிரமே ஒடுங்கிவிடும். அதான் ஈஸ்வர பிரணிதானாதுவான்னு சொல்கிறார். அப்படி அவரால் அனுகிரகம் பண்ண முடியும்னா அவர் அனுகிரக மூர்த்தி, அனுகிரகம் கட்டாயம் பண்ண முடியும். பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய சாதகர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. உண்மையான உணர்வோடு அவரை நாடுபவர்களுக்கு அவர் அனுகிரகம் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ சரித்திரம் இருக்கு. நம்மளுடைய பெரிய பெரிய மகான்களோட சரித்திரத்தை எடுத்து புரட்டி பார்த்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. தாயுமானவன் இல்லையா? தாயுமானவன் பேர்பட்டவன். பன்றி குட்டிகள்லாம் பால் இல்லாமல் தெளிக்கும் போது பன்றி இறந்து போயிட்டு வருமோ, அவர் பன்றியா மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தார். எவ்வளோ கருணை பாருங்க. ஒரு பன்றியா பகவானே மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட கருணை. அதெல்லாம் பொய்க்கதை கிடையாது. உண்மையிலே இதெல்லாம் பொய்க்கதையே கிடையாது. இதெல்லாம் பொய்க்கதை நினச்சா பொய்க்கதைன்னு நினச்சிக்கலாம் நீங்கள். ஆனால் இதெல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஸோ பகவான் ரொம்ப கருணை மிகுந்தவன். அவன்கிட்ட பூர்ணமாக ஒப்படைச்சிட்டோம்னா he will take care of everything. In fact, he is only taking care of everything. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நோ, he is only taking care. அதனால தான் ஈஸ்வர பிரணிதானாத்வா. அல்லது வானா அல்லது இன்னொரு வழி இருக்குது, ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வரிடம் எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்து அவனையே ஆசிரியித்து இந்த தியானத்தை பழகுதல். இப்போ பகவான் ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார், ஆத்ம விசாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆத்ம சமர்ப்பணம் இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். இப்போ அந்த ஈஸ்வரன் யார் அப்படிங்கிற கேள்வி. அப்போ யாருன்னு தெரிஞ்சாலும் அவனை பணிய முடியும், அவனை வழிபட முடியும், அவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க முடியும். அந்த ஈசன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த சூத்திரத்தில் 2-3 சூத்திரத்தை சொல்கிறார். அந்த ஈசன் யாருன்னு சொல்கிறார். அப்புறம் அவனோட பேர் என்ன பாருங்க, இதெல்லாம் சொல்கிறார். அந்த ஈஸ்வரனுடைய பேர் என்னன்னு கேட்கறதுக்கு அதுக்கு பதில் சொல்கிறார். அவனை அப்புறம் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அவனை சிந்திக்கணும், எப்படி ஆராதனை பண்ணணும் அதுவும் சொல்லிக் கொடுக்குறார். அப்படி ஆராதனை பண்ணால் எப்படி மனம் ஒடுங்கும், இது எல்லாத்தையும் அப்படியே படிப்படியாக அழகாக எடுத்து காமிக்கிறார். நம்மளுடைய மகான்கள்லாம் அவ்வளோ புத்தி தீட்சணம் கொண்டவன், எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க. ஈஸ்வரனை பணிந்தா அவனை சரண் புகுந்தா ஈஸியாக கைகொண்டு சொல்லியாச்சு. யார் அந்த ஈஸ்வரன், அவன் இருக்கானா ஒருத்தன், அப்படி யார் அவன் அப்படின்னு கேள்வி பதில் சொல்லுமா இல்லையா? இப்போ நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் யார், நான் யார், அவன் யார், அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் எங்கே இருக்கான், அவனோட பேர் என்ன? இப்போ நம்ம பேரை சொல்லிக்கிறோம், ஒன்று திரும்பி பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி அவன் பேரை சொன்னால் அவன் திரும்பி பார்ப்பான். அந்த பேரை கொண்டு அவனை எப்படி ஆராதனை பண்ணுறது, தியானிக்கிறது. அப்படி தியானம் செஞ்சால் எப்படி மனம் ஒடுங்கும், எப்படி அவனுடைய தரிசனம் கிடைக்கும், ஆத்ம தரிசனம், ஈஷ தரிசனம் எப்படி உண்டாகும், இது எல்லாத்தையும் சொல்லப்படுது அடுத்தடுத்த சூத்திரங்கள். சரியா? இப்போ ஈசனை பற்றி சொல்ல போகிற 24வது சூத்திரம். क्लेश कर्म विपाकाशयैः अपरामृष्टः पुरुष विशेष ईश्वरः. இன்னொரு முறை படிப்போம். क्लेश कर्म विपाक आशयैः अपरामृष्टः पुरुष विशेष ஈஸ்வரः. இப்போ கிளேஷம்னு சொன்னால் மனத்துயரம். இப்போ உடலில் ஏதாவது உபாதை உண்டாச்சுன்னா இந்த பெயின் அண்ட் சஃபரிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஜீவனாகி நம்ம எல்லாருக்கும் இருக்குது தானே. அது ஏதோ ஒரு உடல் உபாதை இருக்குது, ஏதோ ஒரு மனதில் ஒரு குழப்பமோ ஒரு சஞ்சலமும் இருக்குது, அதுதான் கிளேஷம்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் பெயின், மென்டல் சஃபரிங், சாரோஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிளேஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளேஷம் அபராமுஷ்டா அவரை தொடாது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மனக்குழப்பம், மனவேதனை, உடல் உபாதைகள் இவையெல்லாம் இல்லாதவர்
அப்படி ஒருத்தர் இருக்காரா? ஆமாம். அதான் புருஷ விசேஷா. ஒன்று அர்த்தம், நம்மெல்லாம் வந்து ஜீவன் சொன்னால் நம்மளை காட்டிலும் உயர்வானவர் விசேஷா. அது மாத்திரம் இல்லை, கர்ம விபாக ஆசைஹி அபராமுஷ்டா. இந்த ஜீவனாகிய நம்மெல்லாம் ஏதோ ஒரு கர்மத்தில் ஈடுபட்டே இருக்கும். நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம், செஞ்சுட்டே இருக்கும். அப்படி ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கான பலாபலங்கள் வரதான் வேணும் நமக்கு. இப்போ நல்லது செஞ்சோம்னா அது புண்ணியம். அந்த புண்ணியத்தோட பலாபலம் என்ன? இன்பம். கெட்டது செஞ்சோம்னா அது பாபம். அதோடைய பலாபலம் என்ன? துக்கம், இன்பம், துன்பம். இப்படி நம்ம அந்த கர்மத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? ஸோ இப்போ கர்ம அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற கர்மங்கள், விபாக்கம்னு சொன்னால் அதனுடைய பலாபலன்கள். விபட்சத்தை விபாக்கான்னு சொல்றார் சதாசிவர். அர்த்தம், ஒரு சமையல் செஞ்சோன்னா, விபட்சத்தைன்னா சமையல், சமையல் செஞ்சோன்னா அதை நல்லா சாப்பிட்டு பசியாரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி பலாபலன்களுக்கு விபாக்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா செய்யற கர்மத்துக்கு ஒரு பலன் கட்டாயம் வரவே வரும். அந்த பலன் அதனால நம்ம கட்டுண்டு இருக்கோம். அதுலேருந்து யாரும் மீள முடியாது. சுவாமிஜி நிறைய பாவம் செஞ்சுட்டேன் சுவாமிஜி, இப்போ நிறைய புண்ணியம் செஞ்சுட்டா அந்த பாவம் புண்ணியம் ஆஃப்செட் ஆகிடுமா அப்படி கேட்பாங்க. அப்படி கிடையாது. அது தனி கணக்கு, இது தனி கணக்கு. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும், புண்ணியத்துக்கெல்லாம் இன்பத்தை அனுபவிக்கலாம். ஆஃப்செட் ஆகிடாது. அப்படின்னா அது ஆஃப்செட் ஆகிடும். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சுட்டு நிறையா தான தர்மம் பண்ணிட்டா எல்லாம் ஆஃப்செட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி விபாக ஆசைஹி, ஆசையை தூண்டக்கூடிய என்னது? வாசனாதிகள். இதெல்லாம் ஜீவனை வந்து கட்டுப்படுத்துது, ஜீவனை பந்தப்படுத்துது. என்னது? செய்யற கர்மம், அதில் வர்ற பலாபலன், அதனால ஏற்படக்கூடிய மனப்பதிவுன்னு சொல்லக்கூடிய வாசனைகள். ஸோ இதிலேயே மாட்டிக்கொண்டு உருண்டு கொண்டே இருக்கான் யார்? ஜீவன். ஆனால் ஈஸ்வரன் எப்படி? அபராமுஷ்டா. அதனால அவன் பந்தப்படுவதில்லை. அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அவையெல்லாம் அவனை தொடுவதில்லை. அப்படின்னா பூர்ண சுதந்திரன். நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், நாம் கர்ம தலையில் சிக்கி இருக்கும். செஞ்ச கர்மங்கள் நல்லது கெட்டது, அதில் வர பலாபலன்கள், இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. கர்ம தலைகள் அவனுக்கு கிடையாது. பூர்ண சுதந்திரன். எப்படி? அதனால அவனுக்கு சுகதுக்கம், நல்லது கெட்டது, உடல் உபாதைகள், மனவேதனைகள் இதெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்டவன் ஈஸ்வரன். வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மாயா அப்படிங்கிற அந்த மாயா சக்தியை ஆள்பவன், அதை தன்னுடைய கருவி கரணமாக கொண்டு ஆள்பவன். நாம அவித்தியை அஜ்ஞானத்தில் மாட்டிக்கொண்டு அதிலேயே அமிழ்ந்து போய் கஷ்டப்படுறோம். அது ஜீவன். ஸோ அதனால பூர்ண சுதந்திரன். அது மாத்திரம் இல்லை, எல்லாம் வல்லவன். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாம் அறிந்தவன், அனுகிரகமூர்த்தி. ஆனால் அனுகிரகம் செய்ய முடியும். அதாவது எந்த ரூபத்தில் அவனை வணங்கினாலும், எந்த நாமத்தை கொண்டு அவனை வழிபட்டாலும் அதே நாம ரூபத்தில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண முடியும்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அதனால எந்த ரூபத்திலையும் நீங்கள் வணங்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ, ராமனோ கிருஷ்ணனோ சிவனோ இல்லை இயேசுவோ யாரோ வேணா எடுத்துக்கோங்க. உண்மையான ஒரு பக்தியோடு வணங்கினா அதே உருவம் தாங்கி வந்து நம்ம அனுகிரகம் பண்ண முடியுமோ. அனுகிரகமூர்த்தியம், அந்த ஒரு பவர் அவன்கிட்ட இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அடுத்த சூத்திரத்தில் சொல்ல போகிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸ்வரனை பற்றி. என்ன அப்படின்னு கேட்டால், தத்ர நிரதிசயம் சார்வஜ்ஞ பீஜம். இன்னொரு முறை 25வது சூத்திரம் சொல்லுவோம். தத்ர நிரதிசயம் சார்வஜ்ஞ பீஜம். தத்ரனா அங்கே அப்படின்னு அர்த்தம். எங்கே? அந்த ஈஸ்வரனிடத்திலே. நிரதிசயம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, எல்லை இல்லாத, எதனோடும் ஒப்பிட முடியாத, சார்வஜ்ஞ பீஜம். சார்வஜ்ஞன் அர்த்தம் அனைத்தும் அறிந்த தன்மையினுடைய விதை அங்கே இருக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வஜ்ஞன்னு சொல்லுவாங்க. ஜ்ஞான்னா அறிதல்னு அர்த்தம். சர்வஜ்ஞ எல்லாவற்றையும் அறிந்தவன். ஓம்னிஷியன்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, கேள்விப்பட்டீங்களா? ஓம்னி பொட்டன்ட்னா எல்லாம் வல்லவன். அப்போ எல்லாம் அறிந்தவனதும் எல்லாம் அறியக்கூடிய சர்வஜ்ஞம், அந்த ஞானம் பீஜனதும் அவனிடத்திலே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் தான் தெரியும். பிறந்தோம், நம்ம ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இறந்து போயிடுறோம். இறந்து போயாச்சுன்னு சொன்னால் பழைய ஜென்மத்தோடைய நினைவுகள் இருக்க மாட்டேங்குது, ஏதோ மறைச்சிருந்தது. அப்புறம் திருப்பி இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது அந்த ஜென்மத்தோட ஞாபகம் தான் இருக்கு. ஆனால் அவன் அப்படி கிடையாது. ஹீ நோஸ் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் த ஃபியூச்சர். அனைத்தும் அறிந்தவன். எல்லா ஜீவர்களுடைய இறந்த காலம், நிகழ்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவன். சர்வஜ்ஞ பீஜம். அந்த சர்வஜ்ஞம் சொல்லக்கூடிய அந்த எல்லாம் அறியும் தன்மையுடைய விதை அங்கே இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? நிரதிசயம், எந்தவித எல்லையும் இல்லாதது, அபரிமிதமான அந்த ஞானம் சர்வஜ்ஞம். அன்சர்பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமெண்ட்ரியில். அன்சர்பாஸ்ட் அர்த்தம் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. இங்கே இன்னொரு விஷயம் சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்கிறார். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னோட கமெண்ட்ரியில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏதது உக்தம் பவதின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அஸ்மதாதி ஞானம் நிரதிசயேன ஞானேன அவினாபூதம் ச அதிசயத்வாத். இப்போ ஜீவர்களாகிய நம்மிடத்தில் கூட எல்லாம் அறியும் தன்மை இருக்கான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், நம்ம அகங்காரம் எழும்பி நான், நீ, அவன், அவள், அது என்னுடைய வாழ்க்கை, நான் இன்னும் நல்லா இருக்கணும், அவனோட போட்டி, பொறாமை, ஐ வெர்சஸ் யூ, ஐ வெர்சஸ் த வேர்ல்ட், இப்படி நாம் நம்மளுடைய சித்தம் பிரிஞ்சு கலங்கி இருக்கிறதுனால அந்த சர்வஜ்ஞத்தன்மை இல்லாமல் நமக்கு அல்பஜ்ஞம் தான் இருக்கும். அல்பஜ்ஞம் இருக்கும், கொஞ்சம் தான் அறிவு இருக்கு நமக்கு. அவனுக்கு அந்த மாதிரி பேதங்கள்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த ஈஸ்வரனுக்கு நான் வேற, இவன் வேற, அது வேறன்னு இந்த மாதிரி பேதங்கள் இல்லாததுனால அவனோட அறிவு ஞானம் பூரண அறிவாக இருக்கிறதுனால அவன் சர்வஜ்ஞனாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மகான்கள் இருக்காங்க, காஞ்சி மகாபெரிவா போல பெரிய மகான்கள், அவங்களுக்கு நம்மளை பற்றின நம்மளுக்கு பாஸ்டும் தெரியுது, நம்மளோட எதிர்காலம் அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னு கேட்டால், அவங்க இந்த மாதிரி சின்னத்தனமாக நான், நீ, அவன், அவளுக்கு இந்த பேதத்தில் அவங்க மாட்டிக்காம அந்த பேதங்களெல்லாம் கடந்து போயிட்டதுனால அந்த ஈஸ்வரனுடைய சர்வத்துவம் அவங்களுக்கு வந்துடுது. அவங்க எல்லாம் அறியக்கூடிய தன்மை வந்துடுது. இப்போ நீங்களும் நானுமே இந்த உடல் மனம்ங்கிற இந்த இந்த சின்ன ஒரு உபாதியை விட்டுட்டு அந்த பரமேஸ்வரனோட ஒன்னாயிட்டோம், சமாதியில் ஒன்னாயிட்டோம்னு சொன்னால் அவனுடைய சர்வத்துவம் நமக்கும் வந்துடும். புரியுதா நான் சொல்றது? ஆக்சுவலாக நமக்குள்ளேயும் அதே பொருள் தான் இருக்கு. நமக்குள்ளே இந்த சர்வத்துவம் பாசிபிள். ஆனால் என்ன ஆயிடுது? நம்ம அகங்காரம் எழுந்து இந்த உடல் மனம் தான் நான் வேற, இவங்கள்லாம் வேற வேற, ஐ வெர்சஸ் யூ, மே தூன்னுவாங்கல்ல, அப்படி எப்போ பாரு சண்டை, சச்சரவு, பொறாமை, போட்டி இப்படி சீரழியதுனால சர்வஜ்ஞத்துவம் இல்லாமல் அல்பஜ்ஞம் தான் இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அறிவு தான் நமக்கு. இந்த பேதங்களையெல்லாம் கடந்து போய் அந்த அபேத நிலையில் நம்மளும் போயிட்டோம்னா, அந்த ஈஸ்வரத்துவம் அந்த நிலையில போயிட்டோம்னா நாமளும் சர்வஜ்ஞன் ஆயிடலாம்னு சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர். யத் சாதிசயம் தத் சமான ஜாத்தியேன நிரதிசயேன யுக்தம் யதா விபு பரிமாணேன கும்ப பரிமாணம். என்ன சொல்றான்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ், அந்த அறிவு இருக்கே, அதுவுமே ஈஸ்வரன் இருக்கிற அந்த சேத்தனம், அந்த அறிவோட ஒப்பானதுதான். ஆனா நான் வேற, உலகம் வேற, அவன் வேற, இவள் வேற, போட்டி, பொறாமை, ஆசை, பற்று இப்படின்னு அலையிறதுனால நம்ம இந்த கீழ்நிலைக்கு வந்துட்டோம். நாம் இதெல்லாம் விட்டுட்டு அபேதமான அந்த பரநிலையை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா இந்த சர்வஜ்ஞத்துவம் நமக்கும் உண்டாயிடுங்கிறது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு.
இப்போது நிறைய கதை கேள்விப்போம். சில சமயம் காஞ்சி பெரிய மகா பெரியவாளை போய் பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன், நான் விடை பெற்றுக்கிறேன்னு சொல்லும்போது உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது இல்லை இருன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க சொல்லாது எதிர்த்து நான் போய் ஆகணுமேன்னு சொன்னேன். இல்லை இரும்பார். பார்த்தா அவங்க போக வேண்டிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும், இல்லை பஸ் ஏதாவது ஆகிடும். அவங்களுக்கு தெரியும், அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் மீறி போனாங்கன்னா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நிறைய பக்தர்கள் சொன்னபடி கேட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியும். அவங்க சில உபதேசம் ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படி நம்ம ஒழுங்கோன்னா வாழ்ந்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரேஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க சில விஷயம் இப்படி செய்யாத, நமக்கு புரியாது ஏன் செய்யாதுன்னு சொல்லாங்க, ஆனால் அது சரியாக வரும். அவ்வளோ சர்வஜத்துவம் அர்த்தம். அவங்களுக்கு அனைத்தையும் அறிந்த தன்மை இருக்குது. ஏன் அவங்க அந்த ஈஸ்வரனோட ஒன்றாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த உடல் மனங்கிற உபாதியெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கடந்து அந்த பூரண நல்லறிவாக அவங்க இருக்காங்க. அந்த பூரண ஞானமாக அவங்க இருக்கிறதுனால எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ சர்வஜத்துவம் இருக்கு அவனுக்கு. யாருக்கு? ஈஸ்வரன். அதனால அவனை வணங்கணும்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். நம்மளை பற்றி தெரியும், நம்மளோட குறைகள் என்னன்னு தெரியும், நமக்கு எப்படி வழி காமிக்கணும்னு தெரியும், எப்படி நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாமே தெரியும் அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, சர்வ வல்லமை படைத்தவன், எல்லாம் செய்ய கூடும் அவன். அது மாத்திரம் இல்லை, கருணா சாகரன், கருணையே வடிவானவன். திருவருளே அவனுடைய ரூபம், திரு அருளே அவனுடைய ரூபம். அதனால அவன் நமக்கு அனுகிரகம் செஞ்சான்னா இந்த சமாதி சீக்கிரமே கைகூடும். ஆகவே அவனை ஆராதனை செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் ஆராதனை செய்ய முடியுமோ அப்படி ஆராதனை செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாது அவனை நம்பி அவனை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சொல்லி நம்ம பூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவனை சரண் புக வேண்டும். இதுதான் ஈஸ்வர பிரணிதானாத்வா. அவனுடைய அந்த 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 சார்வஜ்யமான நிரதிசயம் அதுதான் இங்கே முக்கியம். அன்சர்பாஸ்ன்னு அர்த்தம், எதோடய ஒப்பிட முடியாது. அப்புறம் எல்லை இல்லாதது, அபரிமிதமானது, எல்லை இல்லாதது, அப்படி இருக்கான் ஈஸ்வரன். அது மாத்திரம் இல்லை, அடுத்த சூத்திரத்தில் சொல்ற 26 பூர்வேஷாம் அப்பி குருஹு. பூர்வேஷாம் அப்பி குருஹு வாசிங்க. காலேன அனவச்சேதாத். சஹான்னு இருக்காதுல்ல, சயேஷன் இருக்கா? சரி, இந்த இடத்துல இப்படி தான் கொடுத்துருவாங்க. சரி, சயேஷன் இருக்கா? சயேஷா பூர்வேஷாம் அப்பி. ஓகே, சயேஷா பூர்வேஷாம் அப்பி குருஹு காலேன அனவச்சேதாத். ஒரே விஷயம், இது அதை கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். 26. சரி, இதில் வெறும் சகாமத்து தான் கொடுத்துருக்கு, அது சஹா ஏஷகான்னு கொடுத்துருக்கோம் உங்களுடைய இதில். அப்புறம் இந்த ஈஸ்வரனை பற்றி இன்னும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பூர்வேஷாம் அப்பி குருஹு. இதுக்கு முன்னாடி தோன்றிய குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் அவன்தான் குரு, ஆதி குரு. சயேஷா பூர்வேஷாம் அப்பி குருஹு. இதுக்கு முன்னாடி வந்த எவ்வளவோ குருமார்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சுவாமி சச்சிதானந்த சுவாமி சொல்கிறோம் இல்லையா, அவருடைய குருநாதர் சுவாமி சிவானந்தன் சொல்கிறோம். அப்புறம் அவருடைய குருநாதர் பார்த்தா இப்போ நம்முடைய அத்வைத பரம்பரை ஆதிசங்கர்னு சொல்லுவோம். அவருக்கு குருநாதர் கோவிந்த பகவத் பாதல் சொல்லுவோம். அப்புறம் கௌதபாதல் சொல்லுவோம். இப்படி போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆதி குருவா அவர் தான் இருக்கார். தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுவோம், தட்சிணாமூர்த்திம்பாங்க. வேற சம்பிரதாயம் ஆதி நாராயணன் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியா இருந்தாலும் இந்த ஈசன் தான் கடைசியில் எல்லா குருக்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடியவர். ஏன் அப்படி? அதுக்கு காரணம் என்னன்னா, காலேன அனவச்சேதாத். ஏன்னு கேட்டா அவர் காலத்தை கடந்தவர். அனவச்சேதாத்னு காலத்தால் அவர் பங்கமுறுவதில்லை. இப்போ இதுக்கு சதாசிவ பிரம்மன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா,
ஏ சர்வாத உற்பன்னாக பூர்வே பிரம்மாதயா, அதாவது ஆதிகாலம் தோன்ற பிரம்மாஜிலேருந்து எல்லாரும் எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லா குருமார்களும் அவர்கள் எல்லாமே இந்த மாசம் வருடம் அயனம்னா இந்த மாதிரி போகிற இந்த சீசன்ஸ் பருவ காலங்கள் இதனால் என்ன சொல்கிறது பந்தப்பட்டு தான் இருக்காங்க. பரிச்சித்தே பந்தப்பட்டு அந்த காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, எல்லாமே அழிந்து போகுதே. ரொம்ப பொல்லாத ஒரு என்ன சொல்ற மூர்க்கன் கொடூரன் அவனும் அழிஞ்சு போகிறான். ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு சாது சன்னியாசி ஒரு பெரிய மகான் அவரும் அழிஞ்சு போகிறார். எல்லாருமே அழிஞ்சு போகிறது. அழிஞ்சு போகிறோம், உடல் அழிஞ்சு போகிறத பார்க்கணும் இல்லையா? எல்லாருமே காலத்துக்கு உட்பட்டவர்கள். காலம் எல்லாவற்றையும் விழுங்கிவிடும். ஆனால் இவர் யார் தெரியுமா? காலகா, காலத்தை விழுங்கிவிடக்கூடியவர். காலகா உங்களுக்கு தெரியும் தானே இந்த மார்க்கண்டேயனோட கதை. அந்த மார்க்கண்டேயனுக்கு 16 வயது தான். அவனுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஸோ என்ன செய்வாங்க, இறக்க போகிறோம்னு நினச்சி உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அந்த சிவலிங்கத்தை சிவபெருமான ஆலிங்கனம் பண்ணிப்பான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யமன் வருவான் 16 வயசுல என்னுடைய உயிர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பாஷக்கைன்னு சொல்லுவாங்களே அதோட வருவான். அவன் எரும மாடுங்க தான் வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா? பாஷக்கயிறை வீசி அவன் உயிரை பறிக்கும் போது என்ன ஆயிடும், அந்த பாஷம் சிவலிங்கத்து மேலே சிவன் மேலே விழுந்துடும். சிவனுக்கு கோபம் வந்துடும், யாராவது எம்எல்ஏ பாஷக்கயிறை வீசுறதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆவிர்வாகமாய் ஒரு விடுவாராம். யாரு? காலனை காலால் உதைத்தவர். காலன் மாண்டு விழுந்துருவான். ஸோ அந்த ஈஸ்வரன் இருக்கானே காலனுக்கே காலன், காலகாலன். அவன் காலத்தால அவனை பந்தம் வருவதில்லை, அவன் அழிந்து போவதில்லை. அவன் அழியாத அந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த எல்லா குருக்கும் குருவாக இருக்கிறான். ஆகவே நமக்கும் அவன்தான் குரு. இந்த மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை அங்கே உள்ள கோயிலுக்கு போவார். அவரை அரசன் குதிரை வாங்கிட்டு வான்னு அனுப்புவான். நல்ல குதிரைகள்லாம் வந்திருக்கு இந்த சோழ நாட்டில், போய் வாங்கிட்டு வான்னு அனுப்புவான். இவரும் மந்திரிமார்கள் மற்ற சேனைகளோட போவார். ஆனால் பெரிய பக்தர் அவர். இந்த திருப்பெருந்துறை போனோன்னு பார்த்தா அங்கே அந்த மரத்தடி கீழ் அங்கே ஒரு பெரிய மகா ஞானி உட்காந்துருப்பார். சிவபெருமானும் உட்காந்துருக்கார். அவரை பார்த்த உடனே எல்லாத்தையும் இழந்துடுவார். எப்படி எல்லாம் தன்னுடைய நினைவை இழந்து அங்கேயே அவரை பூர்ணமாக சரணடைஞ்சிடுவார். அவர் குருநாதர் என்ன செய்வாராம், திருவடிகளை தூக்கி தலையில் வச்சுருவாராம். அவர் தலையில் திருவடி தீட்சைமா. இந்த குருந்த மரத்தடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தடியில் அப்படியே அவர் எல்லாவற்றையும் அப்படியே மறந்து அவர்கிட்டயே அப்படியே சொன்னாங்க. ஸோ என்ன சொல்லுவார்னா, திரும்ப திரும்ப திருவாசகத்தை சொல்லுவார், சிவபெருமானே இந்த குருவாக என்னை ஆட்கொண்டார், சிவபெருமானே இந்த குருவா, அப்படி திரும்ப திரும்ப சொல்லுவார். திருப்பெருந்துறை சிவனேன்னு சொல்லுவார். இப்போ என்ன அர்த்தம், யார் குருவாக வந்தாலும் சரி அல்டிமேட்லி அந்த பரம்பொருள் அந்த ஈசனே தான் அந்த குரு ரூபத்தில் வரார். வெளியில் நமக்கு எல்லாம் உபதேசிக்கிறார். ஸோ யாருக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டாலும் அது ஈசனுடைய கிருபை அனுகிரகம் தான். அவரே தான் அந்த குருவினுடைய ரூபத்தில் வரார். அப்படிதான் நம்ம நம்பணும். அப்படிதான் நம்மளுடைய ஐதீகம், நம்மளுடைய சனாதன தர்மத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குருவை ஒரு உடலாவோ ஒரு மனிதராகவோ நினைக்கக்கூடாது. அவர் ஆக்சுவலாக அந்த ஈசனுடைய ஈசனுடைய அம்சம், ஈசனே வந்திருக்காருன்னு தான் நினைக்கணும் நம்ம. ஸோ அனுகிரகம் பண்ணக்கூடியவர். ஏன் அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்துருக்கோன்னு கேட்டால், அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவர். குருனா அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவர் அர்த்தம். இந்த அஜ்ஞானம் அனாதி காலம் தான் நமக்குள்ளே இருக்குது. நாம் யாருன்னு தெரியாமல் அனாதி காலம் நம்மளோட அஜ்ஞானம் இருக்குது. அதை நீக்கி தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற உபதேசத்தை கொடுக்குறார். இது பெரிய விஷயமாக்கும், இல்லாட்டி நமக்கு விளங்கவே விளங்காது. ஆக நம்ம யாரை குருவாகிறோமோ அவருக்கும் குருவாகிய குருவுக்கும் அவர் குருவாக எல்லாருக்கும் அவர் தான் அந்த உபதேசத்தை கொடுத்துருக்கார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அவர் காலகாலமாக இருக்கார், அவர் அழியாதவர். காலத்தால் அவரை பரிச்சேதம் அடைய செய்ய முடியாது. ஆனால் மற்ற எல்லாம் அழிந்து போகும், அவர் அழிவதில்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்கார். ஸோ என்னென்ன ஈஸ்வரனை பற்றி என்ன சொல்லியிருக்கார், 3 விஷயங்கள் சொல்லியிருக்கார்.
ஜீவனாகிய நாம உடல் உபாதை, மனவேதனை இதுக்கெல்லாம் ஆட்படுவோம். ஆனால் அதெல்லாம் அவர் கிடையாது. நமக்கு கர்ம பந்தனம் உண்டு. செய்கிற கர்மங்கள், அது வர பலாபலன்கள், அதிலேயே பந்தப்பட்டிருக்கும். அவர் பூர்ண சுதந்திரர். அந்த கர்மத்தினால் ஏற்பட்ட வாசனைகள் இதயத்தில் இருக்குது. அவருக்கு எந்த வாசனைகளும் கிடையாது. விருப்பு வெறுப்பு கிடையாது. எதுவும் கிடையாது. நிர்மலமாக இருக்கார். பூர்ண சுதந்திரராக இருக்கார். ஒன்று. ரெண்டாவது, சர்வஜ்ஞம், எல்லாம் அறிந்தவராக இருக்கார். நமக்குள்ள அதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் நாம் அப்படி இல்லாமல் சீரழியது காரணம் நாம் இந்த உடல் மனம் நினச்சி அகங்காரத்தினால அவதி வரும். நீ வேற, நான் வேற, எல்லாம் வேற வேற, நான் பெருசா நீ பெருசா, போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு. ஆனால் அவர் இதெல்லாம் கடந்தவராக இருக்கிறதுனால பூர்ணமான அறிவு கொண்டு ஞானம், நல்ல பூர்ண ஞானத்தோடு இருக்கார். மூணாவது, அவர் எல்லா குருவுக்கும் ஆதி குரு. அவர் காலத்தால் அவர் பந்தப்படுவதில்லை, அழிவதில்லை. ஆகவே எல்லா குருவுக்கும் முதல்ல குரு அவர் தான், ஆதி குரு. இப்போ நாம் கூட சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் சொல்லுவோம். அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட குரு பரம்பரை சொல்லுவாங்க. ஸோ ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அவரை வணங்கணும்னா, அவரை ஆராதனை பண்ணோம்னா, அவரிடம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அவரை சரண் புகுந்தோன்னு சொன்னால் அவருடைய அனுகிரகத்தினால நீ ரொம்ப சுலபமாகவே இந்த சமாதி கைகூடும். ஸோ ஈஸ்வர பிரணிதானாத்வான அவர் அனுவா ஆசிரித்து பூர்ணமாக சமர்ப்பணம், எல்லாவற்றையும் சமர்ப்பணமாக செய்தோம்னா இந்த சமாதி கைகூடும். சரி, அப்பேற்பட்டவருடைய நாமதேயம் என்ன? எப்படி? அத்தஸ்ய நாமதேயம் ஆக, அவருடைய நாமதேயம் என்ன? இப்போ நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்படி அந்த ஈஸ்வரனுக்கு ஏதாவது பேர் இருக்கா? அவரோட பேர் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு, ஐ டெல் யூ, இந்த பதஞ்சலி முனிவர் இருக்காரு, ரொம்ப இன்டெலிஜென்ட். எப்படி கொண்டு போகிறார் பாருங்க இந்த சப்ஜெக்ட் மேட்டரை. ஐ ரியலி ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் புத்திசாலித்தனம். எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. இங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? அவனுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்ன தெரியுமான்னு சொல்றார். தஸ்ய வாச்சகா பிரணவஹ. தஸ்ய வாச்சகா பிரணவஹ. அவருடைய பேர் என்ன தெரியுமா? பிரணவஹ, ஓம்காரம். என்ன விசேஷம் இல்லை? இப்போ நம்மளோட பேரை சொன்னால் உடனே நமக்கே அறியாமல் திரும்பி பார்ப்போம். நமக்குள்ளே ஆழமாக இருக்காங்க இல்லையா? சில சமயம் பேரை மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்குலாம் பேரை மாற்றுவாங்க சன்னியாசம் எடுக்கும்போது. இப்போ சில சமயம் பழைய பேர் சொல்லி யாரை கூப்பிட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பழைய காலத்து டக்குன்னு திரும்புவோம், நமக்கே அறியாமல். ஏன்னா அது அவ்வளோ டீப்பாக இருக்குது. சில சமயம் புது பேர் உள்ளே போகாட்டி அதை வச்சு கூப்பிட்டாலும் நமக்கு புரியாது, யாரையோ கூப்பிட்றான்னு சொல்லி. ஆனால் அந்த பேர் அவ்வளோ டீப்பாக இருக்குது. அது மாதிரி இப்போ பகவானை நீ அழைக்கணும், உன்னுடைய குறைகளை சொல்கிறதுக்கு அவரை அழைக்கணும்னு சொன்னால் அவரோட நாமத்தை கொண்டு அழைச்சாதான் அவர் திரும்பி பார்ப்பார், உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா? அப்போ அந்த எந்த நாமத்தை கொண்டு அழைக்கணும்னு கேட்டால் அவரோட நாமம் என்னன்னு கேட்டால் பிரணவஹா, ஓம்காரம். அவ்வளோ அழகாக சொல்லிது பார்த்தீங்களா? ஓம்காரத்தை பற்றி அவ்வளோ உயர்வாக நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லுது. ஆ உ மா, இந்த 3 ஒலி குறிப்புகளால் ஆனது. ஆ உ மாக்கு அப்புறம் ஒரு அமைதி, பேரமைதி, சைலன்ஸ், அமாத்திரான்னு சொல்லுவாங்க ஓம். அதோடு சேர்த்து தான் ஓம் சொல்லணும். இப்போ இப்படி தான் சொல்ல முடியும், ஏன்னா 2 முறை ஓம் சொன்ன நடுவில் இடைவெளி வேணுமே. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது எப்படி ஆரம்பிக்குது? ஆல தான் ஆரம்பிக்கும். அம்மா, ஏ இப்படிதான் சொல்ல, பிசி ஏ ஆ. அப்புறம் எதில் முடியும்னா இம்மில் தான் முடியும். இப்போ சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா மால தான் முடியும் கடைசியில். பப்ப பப்பம்மா இம். நடுவில் உள்ள எல்லா மாடிஃபிகேஷனும் ஊவால் குறிக்கப்படுது. ஸோ ஆ ஊ மாவால் எல்லா லாங்குவேஜோட எல்லா பரிணாமங்களும் அது உள்ள அடக்கம். ஸோ எந்த நாமமாக இருந்தாலும் எல்லாமே ஆ ஊ மால அடக்கம்.
அதனால தான் பகவானுக்கு அப்படி ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, ஓம்னு சொல்லிட்டு. அதில் ஆங்கிறது இந்த விழிப்பு நிலையை குறிக்கிறத சொன்னாங்க. மாண்டுக்கிய காரிக்கா, மாண்டுக்கிய உபனிஷத்து உபனிஷத்து 12 மந்திரம் தான், ஆனால் அது காரிக்கா ரொம்ப பெருசு. அதில் இந்த ஓமை பற்றி தான் அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. ஆங்கிறது இந்த விழிப்பு நிலையை குறிக்கக்கூடியது, ஊங்கிறது கனவு நிலை, மா அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நிலைகளில் இந்த ஜீவன் போயிட்டு போயிட்டு வராங்க. அப்புறம் அமாத்திர அந்த சைலன்ஸ் இருக்கு இல்லையா, துரியத்தை குறிக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓம்னு சொன்னால் இது எல்லா நிலைகளையும் உட்கொண்டது, நம்மளுடைய ஜீவனுடைய எல்லா நிலைகளையும் உட்கொண்டது. ஸோ எல்லாவற்றுக்கும் சாரமாக உட்கொண்டது தான் இந்த ஓம்ங்கிறது. அதுதான் பகவானுடைய நாமம். இங்கே அழகாக சொல்லிக்க சதாசிவ பிரம்மன் என்ன சொல்ல தெரியுமா, ஏன் பிரணவம்னு கேட்டால், தஸ்ய பரமேஸ்வரஸ்ய பிரணவஹா பிரகர்ஷேன நயத்தே. ஏன் பிரணவம்னு பேர் அவருன்னு கேட்டால், அந்த பரமேஸ்வரனை மிக சுலபமாக நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்கிறதாம். பிரகர்ஷேன நயத்தே, மிக சுலபமாக அந்த யோகியிடத்திலே அந்த பிரணவம் கொண்டு வந்து சேர்ப்பதால் அதுக்கு பிரணவம்னு பேரும். பிரகர்ஷேன நயத்தே அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரர் கொடுக்குறாரு. இங்கே ஒரு மீனிங், ஒரு பொருள் சொல்றார். ஏன் பிரணவம்னு சொல்றோம், பிரகர்ஷேன நயத்தே, ரொம்ப வலிமையாக வலிந்து நம்ம இழுத்து பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துதான். தஸ்ய பரமேஸ்வரஸ்ய பிரணவஹா பிரகர்ஷேன நயத்தே. அந்த பிரணவம்ங்கிறது நம்மளை வழியை இழுத்து கொண்டு போய் பகவான்கிட்ட போய் சேர்த்துதான். அதனால தான் அதுக்கு பிரணவம்னு பேர் அப்படிங்கிறார். வாச்சகா அபிதாயகா இத்தியர்த்தகா, அதனாலேயே தான் இதுக்கு பகவானுடைய நாமமாக சொல்லப்படுகிறது. பகவானுக்கே உரித்தான நாமமாக இந்த பிரணவம் சொல்லப்படுகிறது. சரி, இதுதான் பகவானுடைய நாமம் சொல்லியாச்சு. அது என்ன செய்யணும் இப்போ? அடுத்த சூத்திரம் 28. தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம். இன்னொரு முறை, தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம். இப்போ என்ன செய்யணும்னா, பகவானுடைய நாமமாகிய அந்த பிரணவத்தை, ஓம்காரத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தஜ்ஜபஹா, ஜபம் அர்த்தம் மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் அதை ஜபித்து வர வேண்டும். எப்படி? ததர்த்த பாவனம், அதனுடைய உண்மையான பொருளை மனதில் கொண்டு, தது அர்த்த, அதனுடைய உண்மையான பொருளை மனதில் கொண்டு அதை ஜபித்து வர வேண்டும். அது உண்மையான பொருள் என்னன்னு கேட்டா, அது ஈசனுடைய நாமம் இல்லையா? இந்த ஈசன் எப்படிப்பட்டவன்? ஈசன் எந்த கர்மத்திலையும் சிக்காத பூர்ண சுதந்திரன். அவனுக்கு எந்த மனவேதனை எதுவும் கிடையாது. சர்வஜன் அவன், குருக்கெல்லாம் ஆதி குரு. அவன் பூர்ண நல்லறிவாக, பூர்ண ஞானமாக இருக்கிறான். அப்படிங்கிற பொருளை மறவாமல் மனதில் கொண்டு ஜபித்து வர வேண்டும். ஸோ ஈஸ்வர பிடிதானா துவான்னு சொல்லிட்டு கடைசி எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க. அந்த ஈஸ்வரனை எப்படி ஆராதனை பண்ணணும்? அவனுக்கு ஒரு பேர் இருக்குப்பா, அதுதான் ஓம்காரம், பிரணவம். அதை கொண்டு அவனை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும்? அதை மறுபடியும் மறுபடியும் ஜபம் செய்ய வேண்டும். அந்த பிரணவம்ன்ற நாமத்தை எப்படி ஜபம் செய்யணும்? ததர்த்த பாவனம், அதனுடைய பொருளை உணர்ந்து, அது என்ன அதோடைய பொருள்ங்கிறதை உணர்ந்து அதை நீ ஜபம் செய்யணும். அந்த ஈசன் அப்படிப்பட்டவனாக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? நம்ம என்ன படித்தோம்? நைரந்தர்யேன, இடைவிடாம, ரொம்ப ஒரு ஸ்ரத்தா பக்தியோட, உற்சாகத்தோட அதை திரும்ப திரும்ப ஜபம் செய்து கொண்டே வந்தால் மனமானது ஒடுங்கி அந்த ஈசனே தான் இதயத்தில் ஆன்மஸ்வரூபமாக இருக்கான். அந்த ஆன்ம தரிசனம் உண்டாகும் அப்படிங்கிறத அடுத்த செயலில் சொல்லுவார். அடுத்த சூத்திரத்தை சொல்ல போகிறார். இப்போ இந்த அடுத்த சூத்திரம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரருடைய கமெண்ட்ரி ரொம்ப அற்புதம். ஸோ அதோடு சேர்த்து நம்ம பார்ப்போம் அதை. ஸோ இப்போ 29வது சூத்திரம். ததஹா பிரத்யக்ஷேதன
அதிகமஹா அபி அந்தராயா அபாவஸ்ச ததஹ பிரத்யக்ஷேதன அதிகமஹ அபி அந்தராயா அபாவஸ்ச ததஹனா பிறகு என்ன ஆகும்? அப்படி அவனுடைய நாமத்தை கொண்டு அந்த நாமத்தை அதோடைய பொருளை உணர்ந்து ஜபித்து வந்தோமே ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பிரத்யக்ஷேதன அதிகமஹா. பிரத்யக்ஞன் அர்த்தம் தெரியுமா? தன்னுள்ளே மிக அருகாமையிலே தனக்குள்ளே இருக்கிற சேத்தனஹா, அந்த சேத்தன வஸ்து அர்த்தம் அந்த பூர்ண ஞான வடிவான நம்முடைய ஸ்வரூபம், அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அது அதிகமஹா, அது நன்கு வெளிப்படும், உணரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன? அந்தராயா அபாவஸ்ச, அதன் பிறகு எல்லா தடைகளும் நீங்கிவிடும். அந்தராயான தடைகள், அபாவஸ்ச எந்த தடைகளும் இல்லாமல் போயிடும். அந்த பரம்பொருளை உள்ளத்திலே தரிசனம் பண்ணிட்டா எல்லா தடைகளும் நீங்கிவிடும். அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்றாரு கேட்டா, இங்கே பாருங்க, நான் படிக்கிறேன், உங்களுக்கு அது இல்லை, அங்கே இல்லை, நான் படிக்கிறேன், காதில் கேளுங்க. நான் எதுக்காக சமஸ்கிருதத்தில் படிக்கிறேன்னா, பெரிய ஸ்காலரும் எனக்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியுறதுக்காக இல்லை, ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. படிக்க படிக்க ஆனந்தமாக இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஏததுக்தம் பவதி, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தஸ்ய பிரணவஸ்ய யோ ஜபஹா, எவனொருவன் இந்த பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்கிறானோ, எப்படி ஜபம் செய்யணும்? தஸ்மின் தீர்க்க கால நைரந்தரிய சத்காரஹா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எப்படி அபியாசம் பண்ணணும்னு. எப்படி தீர்க்க காலம், நெடுநாளைக்கு தீர்க்க காலம், நைரந்தரிய இடைவிடாமல், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தினந்தோறும், சத்காரம் ஸ்ரத்தா பக்தியோட, அதில் ஒரு நல்ல மரியாதையோடு ஸ்ரத்தா பக்தியோட மிகுந்த உற்சாகத்தோட. அது மாத்திரம் இல்லை, தத் அர்த்த சங்க சித்ரூபேஸ்வர பாவனாபுரா, அதோடைய அர்த்தமான அந்த பிரணவத்தோடைய அர்த்தமான அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை மனதில் கொண்டு அப்படி ஜபித்து வந்தா, திருடம் ஆசேவித்தே சதி பஷாத் ஸ்வதஏவ வாக்யாபார ரூபே தஸ்மின் பிரளீனே. இப்போ என்ன ஆகும் கேட்டால், அப்படி ஜபித்து வந்தோம்னா என்ன ஆகும் கேட்டால், அந்த ஓம்ங்கிற அந்த வாக்கிய ரூபமாக இருக்கிற ஓம் அப்படியே அமிழ்ந்து போயிடுமா. ஓம் ஓம்னு சொல்லிட்டே வர வச்சு ரொம்ப காலம். இப்போ என்ன ஆகும்னா, அந்த ஓம்னு சொல்றது அப்படியே அடங்கிடும். ஃபர்ஸ்ட் அடங்கி அந்த ஓமுடைய தாத்பரியமாகிய அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லி மனசு தியானம் பண்ணோம் இல்லையா, அந்த தியான பொருள் மாத்திரம் மிஞ்சி இருக்குமா. அது முதல்ல சொல்றாரு. வாச்சகஸ்ய ஞக்பாவா ததார்த்த சங்க சித்ரூப கோச்சர விருத்தி சந்தான ரூப பாவனாயாம் தீர்க்க காலாதி விஹி திருடமாசேவிதாயாம். அப்போ என்னாகும், அந்த அர்த்தத்தை மாத்திரம், அந்த ஈஸ்வரனுடைய அந்த ஸ்வரூபங்கிற அர்த்தத்தை மாத்திரம் மனசில் தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா கொஞ்ச காலத்துக்கு, அப்போ என்ன ஆயிடுமா, அந்த ஈஸ்வரன் தான் நம்முடைய ஸ்வரூபங்கிறது குருநாதர் சொல்லியிருக்கார். அது நனி விளங்க நம்ம என்ன செய்வோம், நம்முடைய ஸ்வரூபத்தையே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அந்த ஸ்வரூபத்தை ஒரு பொருளாக்கி உணர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் அடங்கி போய் எல்லா சித்த விருத்திகளும் அதில் ஓய்ந்து போய் அதுவும் ஒடுங்கி அந்த சமாதி நிலை கைகூடி விடும்னு சொல்றார். ததா தத் பிரசாதேன சித்தம் நிரோதாபிமுகம் பிரத்யாசத்திய பாவேன. என்ன சொல்றார், அவருடைய பிரசாதத்தினால, அவருடைய அனுகிரகத்தினால, அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால எல்லா எண்ணங்களும் ஓய்ந்து போயிடுமா. ஓய்ந்து போன பிறகு என்ன சொல்றாருன்னா, விஷ்ராந்தி பூமிதயா அலபமானம் சத்து தத் சாதிருஷ்யா ஸ்வஸ்வாமினா சங்க சித்ரூபமாத்மானம் ஸ்மாரயித்வா. அந்த ஈசனே தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஈஸ்வரனை தியானம் பண்ண ஆரம்பிச்சவன் அவரும் ஸ்வரூபம் ஒன்றுங்கிற மாதிரி ஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ஸ்வரூபம் கூட தியான பொருள் கிடையாது, எதிரிட்டு அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஓய்ந்து போய்
எல்லா சுத்த விற்த்திகள் எல்லா இதுவும் ஓய்ந்து, நம்ம அசம்பிரஜா சமாதி சொன்னோம் இல்லையா, எல்லா அறிவும் ஓய்ஞ்சு போயிடும், எல்லாம் ஓய்ந்து போய் சமாதி கைகூடிவிடும் அப்படின்னு இங்கே விளக்கமாக சொல்கிறார். எப்படி அப்போ என்ன பிரத்யக் அப்படின்னா அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ரிதம்பர பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த புருஷஸ்வரூபமாகிய அந்த என்ன சொல்றது அந்த பரமாத்மா அந்த ஸ்வரூபம் மாத்திரமே நனி விளங்கும்